அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் மூலமாக இந்தியன் எக்கனாமி அண்ட் பேசிக் எக்கனாமிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்தியன் எக்கனாமியில் மாடர்ன் சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறதுல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்தியன் எக்கனாமியோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அதில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி செஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ தான் அதோட கண்டினியூஷனாக இது புரியும். இந்தியா ஆஸ் அ நாலேஜ் எக்கனாமி. The Indian software industry has been showing an impressive record over the past decade. ஸோ கடந்த ஒரு சில 10 ஆண்டு காலங்களாக பார்க்கும் பொழுது, டிகேட்னா ஒரு 10 வருஷத்தை தான் சொல்லுவோம். ஸோ 10 வருஷமாக ரீசன்ட் 10 இயர்ஸ் பார்க்கும் பொழுது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்கு செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி சொல்லும்போது ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி இதோட அடிஷ்னலாக ஒன்று ஆட் ஆகிருக்கு, குயினரின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த குயினரி செக்டர், அதாவது குவாட்டர்னரின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா 4ஆம் நிலை, எக்கனாமியினுடைய 4ஆம் நிலை. அது என்னன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டரையும் தாண்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன், ஐடி, இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்கிறோம். Entrepreneurs, bureaucrats and politicians are now advancing views about how India can transform itself into a knowledge-based economy by using information technology. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம்னா, இந்த டெர்ஷியரி செக்டரில் இருந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய குயினரி செக்டருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே குறிப்பிடக்கூடிய இடங்கள்னு பார்த்தா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை நான் இன்னொரு செஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன, அதில் யார் யார் வந்துட்டு என்னென்னத்தெல்லாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் குறிப்பாக என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கிறணும். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் அதில் எதையெல்லாம் சேர்க்குறாங்க, எதையெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ காம்போசிட் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் எஜுகேஷன் அண்ட் இன்கம் இண்டிசஸ் ரேங்க் countries into 4 tiers. ஸோ மொத்த நாடுகளை என்ன செய்வாங்கன்னா ஒரு ரேங்க் பண்ணுவாங்க, ரேங்கிங் பண்ணி ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வளத்தில் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, ரேங்க் பண்ணுவாங்க. த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அ காம்போசிட் ஸ்டாட்டிக். இது மறுபடி டெஃபினிஷனாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் என்னவா இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியா ஹேஸ் 131st பொசிஷன் இன் தி வேர்ல்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். 131வது இடத்துல இருக்குது. எத்தனை நாடுகளில் பாருங்கள், 200க்கு மேலான நாடுகளில் 131வது இடத்துல இருக்குது. அண்ட் நவ் கம் டு தி எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா நம்மளோட இவ்வளோ படிப்பு கொடுக்கறது, ஹெல்த் கொடுக்கறது, ஜாப் ட்ரைனிங் கொடுக்கறது, இது எல்லாமே எதுக்காக, நம்ம மக்களினுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 1991 ஆஃப்டர் எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991லேருந்து இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2017 எடுத்த ரிப்போர்ட்டு. அந்த 2017 வரைக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஷேர் இன் நேஷ்னல் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் 6.8% அண்ட் 2017 வந்து 4.4. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, பிரேசிலை விட மற்ற நாடுகள் வந்து அதிகமாக இன்கம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே 22.4%லேருந்து 9.5% குறைஞ்சிருக்கு. இப்படி ஒரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் குறைஞ்சா அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜும் குறைஞ்சிருக்கு. நேஷ்னல் இன்கம் எல்லா நாடுகளுக்கும் குறைஞ்சி தான் இருக்குது அதிகமாக. அப்போது நம்ம கண்ட்ரிலையும் ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவில் வந்துட்டு 27.3% நேஷ்னல் இன்கம் 1991, 2017 15.6%. இது வந்து ஓவராலாக சொல்கிறது தான். அண்ட் ஷேரிங் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 63% இன் இந்தியா, 44.5% எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஸோ அப்போ கூட பாருங்கள், நம்ம கண்ட்ரி தான் அதிகமான லேபர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது. நம்ம கண்ட்ரிக்கு அடுத்து இருக்கிறது வியட்நாம். ஸோ நம்ம கண்ட்ரி தான் அதிகமாக லேபர் ஃபோர்ஸ் இருக்கிற கண்ட்ரி. அதனால நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இஸ் ஈஸி ஃபார் அஸ் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன? A worker is an individual who is in some employment to earn a living. ஸோ இதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ யாரோ ஒருத்தங்க கிட்ட போயிட்டு வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினாதான் சம்பளம்னு இல்லை, நம்ம வேலை செய்கிறது மூலமாக வருமானம் வந்தாலே அது சம்பளம் தான். He is engaged in some production activity. It may be other one's production or the same one's production. Anyhow, he should engage in some production activity.
உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரும்பாலான மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் சம்பளம் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ நிறைய பேரோட மனநிலையே வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும், இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து வேலை பார்த்து சம்பாதிக்கணும், இதுதான் அவங்களோட தேவையாக இருக்குது. அப்படி இல்லை, எக்கனாமி இஸ் சம்திங், ஹீ இஸ் என்கேஜ்ட் இன் சம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டினா என்னது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எம்ப்ளாய்டாகவும் இருக்கலாம், ஆர் தோஸ் ஹூ ஆர் என்கேஜ்ட் இன் சம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் அதர். அது வந்து ஒரு சர்வீஸாக கூட இருக்கலாம். பட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் வென் யூ ஏர்ன் மணி, அவ்வளோதான். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் ஹையர்டு ஒர்க்கர், இப்போல்லாம் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதாவது ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க, அவங்க ஒரு கம்பெனியில் மட்டும் வேலை பார்த்து அவங்கக்கிட்ட மட்டும் சம்பளம் வாங்குறதோட நிப்பாட்டாமல் என்ன செய்யலாம்னா ஹையர்டு ஒர்க்கராக போகலாம். அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து வேலை வாய்ப்பு வரும். உதாரணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள்கிட்ட போய் வேலை செய்ய முடியாது. அப்போது ஒரு குடும்பத்துக்கு திடீர்னு ஒரு கல்யாண விழாவோ இல்லைனா ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனோ வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ அன்னைக்கு வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு போய் வேலை செய்வாங்க. ஸோ தே ஆர் ஹையர்டு ஒர்க்கர் ஃபார் தி பர்டிகுலர் பீப்புள், பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக தான் வேலை செய்கிறேன், ஆனால் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஹையர்டு ஒர்க்கர். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் இந்த ஹையர்டு ஒர்க்ஷிப்புக்கும் வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் whoever it may be, whatever it may be, those who are engaged in their own business or own professionல் இருக்கவங்களும் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹையர்டு ஒர்க்கர்ஸ் ஆர் தோஸ் who work for others, they renders their services to other as a reward. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர்ட்ட இருக்குது. மேனுஃபேக்சரிங் ஒருத்தர் பண்ணுவார், ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட், மேபி ட்ரெஸ்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்க, மேனுஃபேக்சரிங் ஒருத்தங்க பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து டேரெக்டாக என்ன செய்வாங்க, அவங்களோட வேலையை அவங்க மூலமாகவே பிஸ்னஸ் பண்ண வைப்பாங்க. வெறுமனே என்னவா இருப்பாங்க, ரெண்டரிங் சர்வீஸ் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கான வருமானம் வந்துட்டுருக்கும். தே கெட் வேஜஸ், they don't get salaries. It may be salaries வாங்கியும் ஒர்க் பண்ணலாம் சிலர்கிட்ட. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் if they are paid in kind then they are employed அப்படிங்கிறத சொல்லலாம். கேஷுவல் அண்ட் ரெகுலர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லி வேஜஸ் சொல்லுவோம். ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிஞ்ச டெய்லி வேஜஸ் அப்படின்னா கொத்தனார், மேஷினரி, அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச டெய்லி வேஜஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெய்லி வேஜஸ் வந்துட்டாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்காங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் சர்வீஸ் ப்ரொவைடிங் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டீஸ் சப்ளை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு டெய்லி வேஜஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அண்ட் தே ஆர் நாட் ஹையர்டு பை தியர் எம்ப்ளாயர்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். அவங்கள டெய்லி பேசிஸில் எடுக்க மாட்டாங்க, ரெகுலராக எடுக்க மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி என்ன செய்வாங்க, வேலை கொடுப்பாங்க. தே ஆர் கேஷுவல் ஒர்க்கர்ஸ் ஆர் டெய்லி வேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலர் ஒர்க்கர்ஸுங்கிறவங்க அப்போ யார் அப்படின்னா they get permanent payroll of their employers. A regular worker is usually a skilled worker. Actually even non-regular worker they are skilled in the particular thing. But regular worker அவங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ லேபர் சப்ளை அப்படின்னா என்ன? It refers to the supply of labor corresponding to different wage rates. ஸோ எவ்வளோ சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நான் வந்து இந்த சம்பளம் எதிர்பார்க்குறேன், சாரி யூ ஆர் நாட் அப்பாயிண்டட், ஏன்னா உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்களோட ப்ரொவைடன்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஜ் ரேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, டிஃப்ரெண்ட் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லேபரை வந்து கரெக்டாக சப்ளை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேர் தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ் சர்வீஸே நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லேபர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா it refers to the number of persons actually working or willing to work. சில பேர் இருப்பாங்க, நான் வேலையே பார்க்க மாட்டேங்க, சும்மாவே தான் இருப்பேன், அது என்னோட விருப்பம், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க லேபர் ஃபோர்ஸுக்குள்ளே வர மாட்டாங்க. லேபர் ஃபோர்ஸ் ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆர் வில்லிங் டு ஒர்க். எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, நான் வேலை கிடைச்சா வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையோடு இருக்கிறவங்கலாம் லேபர் ஃபோர்ஸில் வருவாங்க. அது வந்து வேஜ் ரேட்டை பொறுத்தது கிடையாது, மொத்தமாக லேபர் ஃபோர்ஸ். அவங்க கம்மி சம்பளம் வாங்கலாம், அதிக சம்பளம் வாங்கலாம், அதெல்லாம் மேட்ரு இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அவைலபிள், குவான்டிட்டி நாட் குவாலிட்டி. ஸோ ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் ஒர்க் ஃபோர்ஸ். ஒர்க் ஃபோர்ஸ்னால் வேலை செய்கிறவங்க மட்டும்தான், லேபர் ஃபோர்ஸ்னால் வேலை செய்கிறவங்களும் வேலை செய்ய விருப்பம் இருக்கிறவங்களும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபர்ம்ஸ், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஆஃபீஸஸ் in the course of economic development of a country. Labor force form agriculture and other related activities to industry and services. In this process, workers migrate from rural to urban areas.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து இந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரி கட்டணும்னா என்ன செய்யணும்? அதில் இருக்கக்கூடிய சில பேரை அதர் சர்வீசஸ் லைக் இண்டஸ்ட்ரீஸ்க்கோ இல்லைனா சர்வீசஸ்க்கோ என்ன செய்யணும்? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஆனாலும் நம்ம மக்கள் இங்கே பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேர் வேலை செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் அந்த 4 பேரை வந்து அடுத்த துறைக்கு கொண்டு போகிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனம். ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரையுமே வந்து என்ன செய்வாங்க? டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. 4 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 பேர் வேலை செய்வாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் செக்டர் என்ன செய்யும்? அப்படி நலிவடைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ informalization of workforce refers to a situation where percentage of workforce in the formal sector tends to decline. Informalization அப்படின்னா முறைசாரா ஒரு தொழில் முறையாக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது வந்து லிஸ்ட் பண்ணாத செக்டார்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வர்றதுனால, அதில் வருமானமும் அதிகமாக வர்றதுனால இந்த ஃபார்மல் செக்டரில் வேலை செய்கிறவங்களோட எண்ணிக்கை என்ன செய்துக்கிட்டே வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. மார்க்கெட் எக்கனாமி அண்ட் இன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ராங்லி கோரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ நம்மளோட மார்க்கெட் எக்கனாமியும் சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க இல்லையா, இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஹவுஸ் ஹோல்டு சர்வீஸ் பண்ணுறவங்க, க்ளீனிங் சர்வீசஸ் பண்ணுறவங்க, ஷிஃப்டிங் சர்வீசஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இன்ஃபார்மல் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மார்க்கெட் எக்கனாமியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டெல்லாம் தேவைன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்போது அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது? வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஏரியா டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்காருன்னா இது என்ன டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு டைரெக்டாக கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் காமன் பார்லன்ஸ் எனிபாடி ஹூ இஸ் நாட் கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் இன் எனி ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டி இஸ் கால்ட் அன்எம்ப்ளாய்டு. ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டி எதுலேயும் இல்லை, நடவடிக்கையில் வந்து அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அதில் வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு, இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்டுன்னு 2 விஷயமாக சொல்லலாம். வாலண்டரி அன்எம்ப்ளாய்டுனா நம்மள மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஆட்கள் டெம்பரரிலி வாலண்டரி அன்எம்ப்ளாய்டு. ஏன்னா நம்மளால் வேலைக்கு போக முடியும், வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும்னாலும் இல்லை நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு குறுகிய காலத்துக்கு என்ன செய்வீங்க? வாலண்டரியாக அன்எம்ப்ளாய்டாக இருப்பீங்க. எனக்கு இப்போ வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்டுனா எனக்கு வேலை கிடைச்சா போவீங்க, வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான். ஸோ இந்த மாதிரியான செகண்ட் கேட்டகரியில் அதிகமாக இருக்கிறவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரெகுலேஷன்ஸோட வேலையாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஸ்ட்ரக்சுரல் இன் நேச்சர் டியூ டு லேக் ஆஃப் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ நிறைய டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி அதில் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடியது வளர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளால் உருவாகக்கூடிய ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அது லேக் ஆஃப் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரைமரி செக்டரில் அதிகமான பேர் இல்லை அப்படிங்கிறது தான் ரீசன். அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சுரலாக இருக்குது நம்ம கண்ட்ரியில். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். 9th பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 3.6 crore ஃப்ரெஷ்லி அன்எம்ப்ளாய்டுக்கு என்ன செய்தாங்க? வேலையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரிசல்ட் ஆஃப் டிப்ரெஷன் இன் அன் எக்கனாமி. ஒரு சைக்கிள் அது வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் அப்படி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது டிப்ரெஷன் ஆகும் பொழுது நிறைய பேரை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. மேபி இன் அ பர்டிகுலர் செக்டர் ஆர் ஆஸ் அ ஹோல். லாக்டவுன் பீரியடில் நடந்தது, COVID-19 பீரியடில் வந்து நடந்தது. நிறைய துறைகளில் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். அவங்களுக்கு கொஞ்சம் பேர் வேலைக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இட் இஸ் டெம்பரரி. என்ன ஆகும்னா, ஒருத்தங்க வந்து ஒரு வேலையை விட்டு அதை விட பெட்டராக இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த கம்பெனிலே வந்துட்டு எனக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து, NOC சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கொடுத்தா தான் நான் வேலையை சேர்ப்பேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு திடீர்னு எனக்கு இன்னொரு பெட்டர் வேலையாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற காலத்தில், அந்த NOC சர்டிஃபிகேட்டுக்கும் இல்லை ப்ராசீஜர்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணுற காலத்தில் என்ன செய்வாங்க? கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பிறழ்ச்சி வேலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். தென் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், இட் ரெஃபர்ஸ் டு தோஸ் ஹூ டு நாட் ஹாவ் எனி ஒர்க் ஈவன் தோ தே ஆர் ஏபிள் டு ஒர்க். ஸோ அவங்களால வேலை செய்ய முடியும், ஆனால்
வேலை செய்கிறதுக்கு விருப்பமும் இருக்குது, ஆனால் வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். தென் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து குறிப்பாக வந்துட்டு என்னென்னா ஐடி செக்டார் மாதிரியான இது, இல்லைனா அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா சீசனல் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ சீசன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் அக்கர்ஸ் அட் த சர்டைன் பீரியட் when the workload is comparatively less அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்கும். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது என்னென்னா who are unable to get work come under this category. அதை நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மோஸ்ட்லி இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பேங்க் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுறாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இட் இஸ் அ டிகிரி, அதை வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு ஒரு பேங்க் எக்ஸாம்லேயோ இல்லைனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயோ கிளியர் பண்ணி அவங்க வந்து கவர்மெண்ட் வேலையோ பார்க்குறாங்க அப்படின்னா அது அண்டர் எம்ப்ளாய்டு கிடையாது. அவங்க இன்ஜினியரிங் பண்ணாங்க, அப்போ இன்ஜினியரிங் வேலை தான் பார்க்கணும் அப்படி கிடையாது. அவங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரியாக தான் இருந்தது. ஏன்னா பேங்க்கில் வேலை செய்கிறதுக்கும் நம்மளோட குரூப் 1 சர்வீசஸ், குரூப் 2 சர்வீசஸ்க்கும் என்ன தான் வேணும்? டிகிரி குவாலிஃபிகேஷன் வேணும். அப்போ டிகிரி குவாலிஃபிகேஷனை வச்சு தான் அவங்க வந்திருக்காங்கன்னா அப்போ அது அண்டர் எம்ப்ளாய்டு கிடையாது. அதே இது அவங்க படித்த அந்த இன்ஜினியரிங்கை வச்சு ரொம்ப கம்மியான வேலை, லைக் ஒரு கம்பெனியில் வந்து கிளார்க்காக வேலை பார்க்குறாங்க, ரொம்ப கம்மியான சேலரிக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு இல்லையா? இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன, ரீசன்ஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மெதுவான பொருளாதார வளர்ச்சி, அண்ட் தென் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது, outdated techniques, improper education system, limited effect of government planning. ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரி வந்து போட்டிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது our country has focused many on schemes of employment generation. அதில் முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். Some important development and employment programs. 7th 5-year பிளானில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஏப்ரல் 1989 டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் தி ரூரல் செக்டார். கீழவே வந்துட்டு இன்னும் சில சப் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், இது இந்த மாதிரி ஏற்கனவே இருந்தது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மொத்தமாக என்ன செய்தாங்க, ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனாவுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து 80-20 ரேஷியோவில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து குறிப்பாக என்ன ஆச்சுன்னா 30% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் ரிசர்வ்டு ஃபார் விமன் அண்டர் திஸ் ஸ்கீம். இதோட இன்னொரு சப் பிளான் வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா, அதுதான் விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு ஸ்கீமாக சொல்லலாம், ஃப்ரம் 1 ஜனவரி 1996. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993 2 அக்டோபர். அதில் வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீமை குறிப்பிட்ட சில ரூரல் ஏரியாஸில், கிராமப்புற பகுதிகளில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட நோக்கம் என்னென்னா 18 வயதுலேருந்து 60 வயது, அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிற அந்த ஏஜ் குரூப்பில் அன்ஸ்கில்டு ஃபிசிக்கல் லேபர்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி, அதாவது ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மென் அண்ட் விமனை வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரதா இருந்தது. அடுத்த முக்கியமான ஸ்கீம் வந்து இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், IRDP. இதில் வந்து டார்கெட்டட் குரூப்பை வந்து என்ன செய்திருப்பாங்கன்னா ஒரு 50% ஃபேமிலிஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, பிலாங்கிங் டு த ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப். ஸோ அவங்களுக்காகவே குறிப்பிட்ட ஒரு வீக்கர் செக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் தான். இது போக 50% வந்து ஃபீமேலாகவும் இருக்கலாம், 3% வந்து இதில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ டார்கெட்டட் குரூப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோகர் யோஜனா. இது என்ன அப்படின்னா, ஸ்வர்ணா அப்படின்னாலே வந்துட்டு வளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோஜனாவில் வந்து அதுக்கு கீழே ஒரு 6 ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. IRDP அண்ட் ட்ரைசம், ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், DWCRA, development of women and children in rural areas, and MWS, Million Wells Scheme, and STRA, Sale and Repurchase Agreement,
கங்கா கல்யாண் யோஜனா, இந்த மாதிரி என்ன செய்திருப்பாங்க, ஒரு 6 சப் பிளானை வந்து இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஸ்கர் யோஜனா கீழே கொண்டு வந்திருப்பாங்க. திஸ் ஸ்கீம் இஸ் ஃபண்டட் ஆன் 75-25 ரேஷியோ, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 75%, ஸ்டேட் கவர்மெண்ட் 25% இதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணாங்க. ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், RLEGP அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே தான் இருக்குது, ரூரலில் பேஸ் பண்ணி இருக்கு. ஏன் அப்படின்னா ரூரலில் தான் நிறைய பேர் டிஸ்கஸ்ட் ஆன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டியூரிங் 7th 5-year பிளான், இந்த பிளான் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன செய்தாங்க, ஜவஹர் ரோஸ்கர் யோஜனாவோட கொண்டு வந்தாங்க. அர்பன் மைக்ரோ என்டர்பிரைசஸ் சுமி, ஸ்கீம் ஆஃப் அர்பன் மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஸ்கீம் ஆஃப் அர்பன் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் சுவி, அண்ட் ஸ்கீம் ஆஃப் ஹவுசிங் அண்ட் ஷெல்டர் அப்கிரேடேஷன் ஷாஷு. இந்த மாதிரி நேரு ரோஸ்கர் யோஜனாக்கு கீழே என்ன செய்தாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துருந்தாங்க. அந்த மாதிரி ரோஸ்கர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, வேலைவாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், அவ்வளோதான். அது என்ன எல்லாமே ரோஸ்கர்னு வந்துட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஸ்கர் யோஜனா introduced in 2nd October 1993 for the educated unemployed youth and initially was in operation in urban areas. 1st Aprilலேருந்து என்ன செய்திருந்தாங்க, அந்த வருஷத்தோட 1st Aprilலேருந்து அதை த்ரூ அவுட் த கண்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ரூரலுக்கு மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் ஏப்ரல்லேருந்து வேணாம் ஹோல் கண்ட்ரிக்குமே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அந்த வருஷம் வந்து தேர் அப்ஜெக்டிவ் வாஸ் டு கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு 10 lakh educated unemployment urban and rural youth. இது வந்து 8th 5-year பிளானில் ஒரு பிளானாக வந்திருந்தது. அப்புறம் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2008, அதாவது 2005லே என்ன செஞ்சாங்க, அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அது லேட்டாக கொஞ்சம் ஒரு 3 years கழிச்சு தான் என்ன செஞ்சது, அதுக்கப்புறம் அது ஆக்டாக வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்ட் பிரகாரம் என்னென்னா அட்லீஸ்ட் 100 days ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு given to everyone ஏபிள்டு பாடிடு பர்சன் இன் எவ்ரி ரூரல் ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்லேயும் ரூரலில் இருக்கக்கூடிய ஒரு வீட்லேயும் யாரோ ஒருத்தவங்க என்ன செய்யலாம், எம்ஜி நரேகா மூலமாக போயிட்டு 100 daysக்கு வந்து கம்பல்சரி, கண்டிப்பாக 100 days ஒர்க் இருக்கும். அது என்றைக்கு 100 days வேணால் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக அதை வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. வேஜஸ் வந்து அப்போது ஆரம்பிக்கும் போது 100 per day, அப்போது ஒரு ஆண்டு வருமானமாக அவங்களோடது வந்து 100 × 100 10,000 அப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு மினிமம் வேஜஸாக இருக்கும் அட்லீஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 200 districts தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லேட்டர் எல்லாருக்குமே என்ன செய்தாங்க, அதை என்ஹான்ஸ் பண்ணி விட்டாங்க. அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. அது வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை என்ன செய்தாங்க, ஃபோக்கஸ் பண்ணாங்க. on the advice of National Advisory Council, நோட் பண்ணிக்கோங்க, நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் NAC வந்து அட்வைஸ் பண்ணி தான் என்ன செய்தாங்க, இந்த ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. ஒர்க் ஷுட் பி ப்ரொவைடட் வித்தின் 15 days ஆஃப் டிமாண்டிங். ஒரு வேலை கொடுக்கணுன்னா என்ன செய்யணும், அவங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு வருஷ காலம் முழுதும் இழுத்தடிச்சிட்டே இருக்கக்கூடாது. 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுத்தாகணும். அண்ட் இட் ஷுட் பி லொக்கேட்டட் வித்தின் 5 kilometer டிஸ்டன்ஸ். அவங்க இருக்கிற இடத்துலேருந்து 5 kilometerக்குள்ளே தான் இருக்கணும். இந்த மாதிரியான சில எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிக்கு என்ன செய்தாங்க, ஆக்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஆக்ட் தான். அதில் நிறைய ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கண்ட்ரியில் நிறைய சப் ஸ்கீம்ஸ் லைக் PMEGP, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்துருந்தோம். REGP, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்தும் எதனால ஸ்லோ டவுன் ஆகுது, ரீசன் ஃபார் ஸ்லோ டவுன் என்னன்னு பார்த்தா, அண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் ஸ்லோ ஷிஃப்ட் ஆஃப் ஃபார்ம் யூத்ஸ் டு non-agriculture sector is their strong preference for middle income jobs. But in many cases, they do not have required skill and capability for jobs. ஸோ டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் மெயினாக ரீசன் ஆக்சுவலி. அப்போது அங்கே நிறைய பேர் வந்துட்டு வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அண்ட் மீடியம் அண்ட் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்து லேபர்ஸோட வேலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஆரம்பிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அவங்க லேபர் ஃபோர்ஸை கொண்டு வரதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே வருமானம் இல்லை. ஆக்சுவலி MSMEயில் வந்து லேபர் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் ஒரு MSME ஆரம்பிச்சுட்டு அவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. அதனால எக்கனாமி டெவலப் ஆக மாட்டுது. அண்ட் லிங்கிங் அக்ரி ஃபுட் ப்ராசஸிங் டு த ப்ரொடக்ஷன் த்ரூ எஃபிஷியன்ட் வேல்யூ செயின், கான்ட்ராக்ட், ஃபார்மிங் அண்ட் டைரக்ட் லிங்கேஜ் பிட்வீன் ஃபேக்ட்ரி. அக்ரிகல்ச்சரை வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலுக்கு எடுத்துகிட்டு வர்றது,
அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன செயின் கட் ஆகுது, ஒரு லிங்கேஜ் வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஃபார்மரோட இன்கம்மை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முடியலை. ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை சரியான முறையில் என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியலை. அண்டு இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம மெயினாக என்ன செய்யணும், இந்தியா வந்துட்டு ஷுட் எக்ஸ்ப்ளோர் மோர் கிரியேட்டிங் மோர் ப்ளூ காலர் ஜாப்ஸ் இன் அரவுண்ட் அக்ரிகல்ச்சர் தான் ப்ரைமரி செக்டர். அந்த ப்ரைமரி செக்டரில் வந்து நிறைய ஜாப்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரணும் வித் ஸ்கில்டு லேபர் அண்ட் வித் அ ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகல்ச்சர் த ப்ரைமரி செக்டர் வளரும் பொழுது த ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும். மேனுஃபேக்சரிங் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்வீஸ் செக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரெக்டாக அக்ரிகல்ச்சரில் வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த நாட்டிலேருந்து வரக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு வேலை செய்கிறோம், அடுத்த நாட்டோட சர்வீஸ் செக்டருக்கு வேலை செய்கிறோம். அப்போது த ரியல் அவுட்புட், த ரியல் க்ரோத் வில் பி லெசன் ஃபார் தி அவர் கண்ட்ரி, அவர் ஓன் கண்ட்ரி. அவங்க கண்ட்ரிக்கு தான், எந்த கண்ட்ரிக்காக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸில் வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு தான் வருமானம் இருக்கும். அப்போ நிஜமான க்ரோத் இருக்கணும்னா அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா ப்ரைமரி செக்டர் மூலமாக உருவாகக்கூடிய ப்ரொடக்ஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் மேனுஃபேக்சரிங் செக்டரில் என்ன செய்யணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அப்போது ஸ்ட்ரக்சரலாக என்ன செய்யும், நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி நல்லா டெவலப் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறத எல்லாம் இன் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கொஞ்சம் கொஷின்ஸ் நான் கேட்குறேன். ஹவு டு யூ டேர்ம் த எம்ப்ளாய்மெண்ட் அக்கரிங் ஒன்லி ஆன் அ பர்டிகுலர் சீசன்? ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலை வாய்ப்பின்மையை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள்? ஓப்பன், டிஸ்கஸ்ட், சீசனல், ரூரல். ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். த ஆன்சர் would be சீசனல். ஏன்னா நம்ம கொஷின்லேயே இருக்குது ஒரு குறிப்பிட்ட பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அடுத்த கொஷினுக்கு போகலாம். த ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எல்பிஜி. ஸோ இதெல்லாம் வந்த கொஷின் தான், எக்ஸாமில் வந்த கொஷின் தான். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். எக்கனாமிக் க்ரோத், மோர் இன்வெஸ்ட்மெண்ட், டிஸ்பாரிட்டிஸ் அமாங் பீப்புள் அண்ட் ரீஜியன்ஸ், மாடர்னைசேஷன். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எல்பிஜி அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எல்பிஜி அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் பார்த்துருந்தோம் இல்லையா. இதில் எதெல்லாம் எல்பிஜிக்கு எதிரானதுன்னு பாருங்கள். பொருளாதார வளர்ச்சியா, அதிக முதலீடா, இல்லைனா மக்களுக்கும் ஏரியாவுக்கும் அந்த பகுதி பிராந்தியங்களுக்கும் இடையிலான வேறுபாடா, இல்லை நவீனமயமாக்கலாம். எது வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது? டிஸ்பாரிட்டிஸ் அமாங் பீப்புள் அண்ட் ரீஜன்ஸ். ஏன்னா எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் வரும்போது சில ஏரியா மக்களால் என்ன செய்ய முடிஞ்சது, ரீஃபார்ம்ஸை அக்செப்ட் பண்ணி நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்க முடிஞ்சது. சில ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களால் அதை செய்ய முடியலை. ஸோ எக்கனாமிக் க்ரோத், மோர் இன்வெஸ்ட்மெண்ட், மாடர்னைசேஷன்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எல்பிஜியில் வந்திருக்கும். ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் விச் இயர்? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 2005, 2004, 2003, 2006. எந்த ஆண்டு அந்த ஆக்ட் வந்து எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ், எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது? 2005. அடுத்த கொஸ்டின் முக்கியமானது. which is of the following statements is correct about cyclical unemployment? Result of depression in an economy, refers to those who do not have work even though they are able and willing. This occurs at certain periods when the work load is comparatively less and hence people are rendered jobless. Answer என்னதுன்னா 1. அதாவது ரிசல்ட் ஆஃப் டிப்ரெஷன் இன் அன் எக்கனாமி. ஏன்னா நம்ம பார்த்ததில் இந்த கம்பேரிட்டிவ்லி லெஸ் அண்ட் ஹென்ஸ் பீப்புள் ஆர் ரெண்டட் ஜாப்லெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒர்க்லோட் இல்லை அப்படின்னா அது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வரும், சைக்ளிக்கலில் வராது. இட் ரெஃபர்ஸ் டு தோஸ் ஹூ டு நாட் ஹேவ் ஒர்க் ஈவன் தோ தே ஆர் ஏபிள் டு வில்லிங் அப்படின்னா அது வந்து ஓப்பன் எக்கனாமியில் வரும். எதில் வராது? சைக்ளிக் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வராது. ஸோ நம்ம வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இந்தியன் எக்கனாமி வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்த செஷனில் நம்ம இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம்.